ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப லேட்டாக போட்டுட்டுன்னு சொல்லி எல்லாம் கொந்தளிச்சிட்டிங்க. எனக்கு புரியுது. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க. கன்ஃபார்மாக சொல்கிற படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு பிளானோட நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் முடிச்சுட்டு 2 மாற்றி மார்க் படிங்க. ஏன்னா 5 மார்க்லேயே 2 மாற்றி மார்க் கவர் ஆகும். நல்லா படிக்கிற பசங்க யூனிட் வைஸ் போங்க. 12 சாப்டர் இருக்குது. 12 சாப்டர் 4 சாப்டராக படிங்க. 3 நாளைக்கு 4x3 12 சாப்டர் அப்படி படிங்க. படிக்க முடியாத பசங்க 2 டேஸ் ஃபுல்லாக உட்காந்து 5 மார்க்ஸ் படிச்சுட்டு 2வது நாள் சாயங்காலத்துக்குள்ளே 5 மார்க் முடிச்சுட்டு 2வது நாள் சாயங்காலத்துலேருந்து 3வது நாள் நைட்டு முடி நீங்கள் 2 மாற்றி மார்க் தாராளமாக படிக்கலாம். இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், நல்லா படிக்கணும்னு சொல்கிறேன். இந்த பிடிஎஃப் பார்த்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 90க்கு 90 எடுத்துடலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. அண்டு ரொம்ப வீக்காக இருக்கவங்க நான் சொல்கிறேன், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நான் இங்கே வந்து பாக்ஸ் பண்ணலை, அப்படியே பார்த்துட்டு வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றைக்குமே எனக்கு தேவை. ஸோ 5 மார்க்கு சாப்டர் 1 ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், கம்பேர் கேபிட்டலிசம், செக்யூலரிசம், மிக்சரிசம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே எல்லாரும் படிக்கணும். சாப்டர் 2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், வேரியஸ் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் அக்கௌண்டிங். 3மே எல்லாரும் படிச்சாகணும். இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், சேல்ஸ்லா, ஏடிஎஃப், எஸ்சிஎஃப். இது 3 எல்லாரும் படிச்சாகணும். கிளாசிக்கல் தியரி, கீனிசம் தியரி போன வருஷம் கேட்டதுனால வராது. பட் இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டனால தவிர்க்க முடியாது, படிச்சிருங்க. சாப்டர் 4 கீனிசம், சைக்காலஜிக்கல் லா, மல்டிப்ளையர், ஆக்சிலரேட்டர். இது 3 படிச்சாகணும். அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு 4 லெசனில் நான் சாப்டர் சொன்னதில் எல்லாமே நீங்கள் படித்தா ரொம்ப சூப்பர். 3 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 4 சாப்டர் படிச்சிங்கன்னா. எம்இஎஸ், எம்இசி, எம்இஐ அது வந்து நம்ம போன வருஷம் கேட்டது தான். பட் இருந்தாலும் தவிர்க்க முடியாது, படிச்சிருங்க. சாப்டர் 5 ஃபங்க்ஷன் ஆஃப் மணி, ட்ரேட் சைக்கிள். ரெண்டுமே எல்லாரும் படிக்கணும். சாப்டர் 6 கமர்ஷியல் பேங்க் ஃபங்க்ஷன், ஆர்பிஐ ஃபங்க்ஷன். இது 2 மட்டும் படிங்க. ரொம்ப வீக்காக இருக்கும், ரோல் ஆஃப் வேண்டாம். நல்லா படிக்கணும். 3மே பாருங்கள். சாப்டர் 7 இன்டர்னல் இன்டர்நேஷனல் எல்லாருமே படிக்கணும். கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி வேண்டாம், நல்லா படிக்காதவங்களுக்கு. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிவிங் பை வின்னர், இது எல்லாரும் படிக்கணும். டிஸ்இக்லிபிரியம் பேலன்ஸ் ஆஃப் பே எல்லாரும் படிக்கணும். ஃபாரின் ட்ரேட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாரும் படிக்கணும். அப்போ கம்பேரிட்டிவ் காஸ்ட் மட்டும் முடியலன்னா வேண்டாம், முடிஞ்சால் படிச்சிருங்க. சாப்டர் 8 3மே படிக்கணும். எதுவுமே அப்ஜெக்டிவ் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், பிரிக்ஸு, சாரக்கு கேட்டுட்டாங்க, இருந்தாலும் படிங்க. 3மே படித்தாகணும். சாப்டர் 9 ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸு, மெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் இன்டைரக்ட், ஃபிஸ்கல் பாலிசி, பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸு. ரொம்ப படிக்க முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஃபஸ்ட்டு 3 படிச்சிருங்க. 39 வேண்டாம், ஓகேவா? ரொம்ப படிக்க முடியாதவங்க ஆனால் நல்லா படிக்கணும். 4மே படிங்க. சாப்டர் 10 ரிலேஷன் டு க்ரோத் டெவலப்மெண்ட், ஜிடிபி க்ரோத் அண்ட் குவாலிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது நீங்கள் படிச்சுதாகணும் எல்லாரும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது ரெண்டுமே எல்லாரும் படிக்கணும். சாப்டர் 11 எக்கனாமிக் டிட்டர்மெண்ட்டு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு படிச்சுதாகணும். அண்டு அகெயின்ஸ்ட் பிளானிங், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து 35 37 வந்து நீங்கள் வந்து பார்த்தாகணும். சாப்டர் 12 நேச்சுரல் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிக் படிச்சிருவீங்க. ரெக்ரெஷன் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 37வது ஒரு சம்மு பார்த்துரு, அந்த சம் கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ் 5 பாயிண்ட் படிச்சிரு. ஸோ எதுவுமே தவிர்க்க முடியாது தானே சாப்டர் 12. அப்புறம் சம்மு பொறுத்த வரைக்கும், ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்துருங்க. கண்டிப்பாக கடைசியில் ஒரு ப்ராப்ளம் கேட்பான். கால் பியர்சனில் எக்ஸாம்பிள் 1 பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் புக்கில். எக்ஸாம்பிள் 2 பார்த்துருங்க. அசியூமின் மெத்தடில் கால் பியர்சன் பார்த்துருங்க. எக்ஸைஸ் 1ன்னு சொல்லிட்டு அது அப்படி தான் இருக்குது புக்கில். பேஜ் நம்பர் 270 இருக்குது. ஃபிட் டு ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸைஸ் 1 பேஜ் 272 இருக்குது. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, இந்த சம் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி. பிஸ்னஸ் மேக்ஸ் படித்தவங்களுக்கு இன்னும் ஈஸி. 2 மார்க் இருக்குது. இப்போ நான் பாக்ஸ் போட்டிருக்க சாப்டர் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸும் அது பார்த்துருங்க. கண்டிப்பாக 6 2 மார்க், 5 2 மார்க், 5 3 மார்க் எழுதிடலாம். 6 எழுத முடியுமான்னு தெரியல, பட் நீங்கள் எழுதலாம். சாப்டர் 1 சாப்டர் 2 ஃபுல்லாக படிக்கிறது நல்லதுப்பா. நான் வந்து இங்கே கொடுத்த கொஸ்டின்ஸே 90% கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு. சாப்டர் 3 விட்டாலும் பரவாயில்ல, சாப்டர் 4 படிச்சிரு, சாப்டர் 5 6 படிச்சிருப்பார். பாக்ஸ் பண்ணதே நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பார்த்தியா? ஸோ சாப்டர் 3 நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிங்க. 90 out of 90 எடுக்கணும், எல்லாமே படிங்க. சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 10 பாருங்கள், எல்லாமே தான் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களால் 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும். லாஸ்ட் சாப்டர் ஈஸி. சாப்டர் 11 வேண்டாம். யாருக்கு? ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பாக்ஸ் பண்ண சாப்டர் இந்த 8 சாப்டர் நீங்கள் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதணும், நல்லா படிக்கணும், ஓகேவா? மறந்துடக்கூடாது. மீதி இருக்க எல்லா சாப்டர்ஸும், அதாவது இந்த போர்டில் இருக்க எல்லா சாப்டர்ஸுமே நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நம்மளால் எல்லாம் எழுத முடியும். கம்பல்சரி எப்படி வரும் அப்படின்னா, சம்மு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் சாப்டரில் இந்த சம்மு வந்து எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்க எல்லா சம்முமே நீங்கள் நல்லா பார்த்துருங்க.
அண்ட் கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலுமே ட்விஸ்ட் ஆகலாம். 5 மார்க் எடுத்து 3 மார்க் கேட்கலாம், 2 மார்க் எடுத்து 3 மார்க்கில் கேட்கலாம். இந்த இம்பார்ட்டன்ஸு, இந்த ஆப்ஜெக்டிவ்ஸு, லிமிடேஷன்ஸு, மெரிட்ஸ், இந்த 5 பாயிண்ட்ஸ் வரதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்டதும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அப்படின்னா கம்பல்சரி எழுதிடலாம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 1 or 2 மேபி ட்விஸ்ட் பண்ணலாம். அதுவுமே நீங்கள் வந்து புக்குக்கு பின்னாடி இருக்க அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அந்த கொடுத்துருப்போம், அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. பட் புக் பேக் 1 மார்க் மோஸ்ட்லி 95% எல்லாம் புக் பேக் வந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக புக் பேக் நம்பி படிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நல்ல மார்க் வரும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ.